அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னும் 2 தான் இருக்குது, ஒன்று காணா. ஐயா காலையில் 3 வந்துச்சே வெளியே, இங்கே ஒன்று எங்கே போச்சு? இவளுக்கு ஒன்று இப்படின்னு கதை திறந்தா வெளில வந்துடுவாங்க. இது உள்ளார இருக்கு. ஆட்டி முண்டை போ 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 போய் தொலை போ, போயிரு ஓடு ஓடு. ராவடி காலையில் 3 குஞ்சு இருந்துச்சு, நான் தான் இந்த வரது விட்டேன். இன்னைக்கு காலையில் 3 ஒன்றா தான் வெளில வந்துச்சு. இந்த கோழி உள்ளார இருக்கு. அவள் ஒன்று மட்டும் வெளில போயிட்டா. அவளை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி உள்ளார கூட்டிகிட்டு வரணும். இந்த அங்கே தான் இருக்குதா பார்த்தீங்களா, வெளில போயிடுச்சு. அப்படியே பொறுமையாக துரத்தி உள்ளார கூட்டிகிட்டு வரணும். யாழ்லா எங்கே போயிருக்கோம், என்ன எப்படி போகுதுன்றே தெரிய மாட்டேங்குது. ஸோ நேற்று இந்த கருப்பி இருக்கார்ல, கருப்பி வந்து போட்டு இவ்வளோ கொத்திக்கிட்டே இருந்தா. அதனால் என்ன பண்ணேன்னா இதை கொஞ்சம் மூடி வச்சுட்டேன். சரி சரி சரி, உட்கார் கம்முன்ட்டு. இன்னைக்கு குண்டுங்க யாரும் க்ளீன் பண்ணல. இவ்வளியும் திறந்து விடல இன்னைக்கு காலையில். நான் அவசரமாக வச்சுல எல்லாம் போட்டு உடச்சி நாசம் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். குஞ்சு வருமானு தெரில. கருப்பு இருக்குது, இது இருக்குது, இன்னொன்று காணாமே. சேவல்லாம் காணா. மொத்தம் 3 குஞ்சு. நான் காலையில் பார்த்து திறந்து விட்டு போகிறேன், வந்து பார்த்தா 2 தான் இருக்கு. போ போ ஓடு. இதுங்க 2 தான் இருக்குது, 2 குஞ்சு தான் இருக்குது. கருப்புட்ட எதுவும் ஒரு குஞ்சு தூக்கிட்டு போயிடுச்சா, கூட்டிகிட்டு போயிடுச்சா என்னன்னு தெரில. எங்கே கருப்பு கோழி எங்கே இருக்குது? கருப்பு கோழி தேடி கண்டுபிடிச்சோம்னா தெரியும். அதுலேயும் ஒன்று நோஞ்சான ஆயிடுச்சு. அது எப்படி இருக்குன்னு தெரியல. எப்போ வேண்டாலும் எகிறனாலும் எகிறலாம் மட்டும் தெரியுது. ஏறு. அது பின்னாடி கக்கா வச்சுக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோழி காணும், அந்த குஞ்சை காணும். சரி, அப்படியே எங்கள் சண்டை எப்போ பாரு சண்டை. இந்த புது கோழிங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சண்டை தான். சண்டை போட்டே செத்து போயிடும் ஒரு சில கோழி. அந்த மஞ்சள் கோழி செத்து போகிறேன். இதில் பாரு, டேய் பக்கத்துலேயே வந்தேன்னா அடிச்சே போடுவேன் பார்த்துக்க. சரி, இதுக்கு மேயிட்டோம். இந்த கருப்பு கோழி எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். இங்கே 2 மட்டும்தான் இருக்குது. எங்கே போச்சு கருப்பு? எங்கேயும் காணா. கருப்பி எங்கே போனா? கருப்பி கண்டுபிடிச்சானா அது இருக்குதா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு குஞ்சு காணோம். அதுதான் வந்து கான்செப்டே. அந்த மாதிரி அது 2 மட்டும்தான் இருக்குது. கருப்பி கீழே இருக்கான்னு நினைக்கிறேன். சேவை வருது. சேவெல்லாம் இங்கே தான் இருந்துச்சோ. என்ன அடுத்து முட்டைக்கு வந்துட்டாலோ? சேவை கூட தான் சுற்றிட்டு இருக்காங்க இவ. அப்போனா ஒரு குஞ்சு மருகையா. ஆனால் யார் பிடிச்சி போனான்னு தெரியலையே. கன்ஃபார்ம் அடுத்தது முட்டைக்கு வந்துடுவான்னு நினைக்கிறேன்.
கருப்பி அடுத்தது முட்டைக்கு ரெடி ஆயிட்டா. ஸோ பாருங்க, நல்லா கருப்பு வந்து முட்டைக்கு ரெடி ஆயிடுச்சு. கோழி கேறிடுச்சுன்னா அவ்வளோதான், அடுத்தது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்த போகத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த அவ வரா பாருங்க. ஓகே, நீ இப்படி வரட்டும், வரட்டும், பார்த்துக்கலாம். ஐயோ, இவ உள்ள போகிறா. கின்னிக்கோழி முட்டை போடுதுன்னு நினைக்கிறேங்க. கின்னிக்கோழி முட்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அதுவும் அந்த அடக்கோழியோடு தான் சேர்த்து முட்டை போடுது. ஏதோ ஒன்று, எது இருந்தாலும் பறிச்சு வரட்டும், பார்த்துக்கலாம். அலிபாய் நல்லா மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. இப்படின்னு நம்மளை பார்த்தது இவ்வளோ நேரம் அப்படி ஸ்டன் ஆகி நின்றுட்டான். இன்றைக்கி வந்து இந்த சைடு விட்டாச்சு. இங்கிட்டு கொஞ்சம் நல்லா புல் நிறையா இருக்குதுன்னு சொல்லி போட்டு இங்கிட்டு விட்டாச்சு. கொஞ்சம் அந்த பார்டரில் இந்த மாட்டு தீவனம் போட்டு விடலாமான்னு பார்க்குறேன். போட்டு விட்டோம்னா அது சைடில் அது பாட்டுக்கு முளைச்சிக்கிட்டு கிடக்கும்ல. நம்ம மாடு வாங்கினாலும் மாட்டுக்காகவும் இப்போ ஆடுங்களுக்காகவும் இந்த சூப்பர் நேப்பியர் அது இதுங்கிறாங்கல்ல, அதெல்லாம் வாங்கி போட்டு விடலாமான்ற ஒரு ஐடியா. சரி, மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். எப்படி கட்டி போட்டிருக்காங்கன்னு தெரியல. கட்டி போட்டிருக்காப்லையா இல்லை இந்த குச்சி போட்டிருக்காப்லையா என்னன்னு தெரியல. ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடலாம். மாடி கட்டி இருக்காப்லே, நல்லா அருமையாக சாப்பிடுது தீனி போட்டால். தீனி போட விட்டுங்க, ஆடு நல்லா கொஞ்சம் ஷைனிங் ஆயிடுச்சுங்க. பரவாயில்ல, சூப்பராக ஆயிடுச்சு. பார்த்துங்களா, இங்கே இருக்குது. இந்த ஆடோட ராவடி தாங்க முடியல. ஆனால் கத்திச்சா சாப்பிடவே மாட்டேங்குதுங்க. அந்த தீனியை தனியாக வச்சு பார்க்கணும், கத்திச்சாக்கு மட்டும். அது வந்து அந்த இடத்துல ஓப்பனாக இருக்கா, அந்த கோழியோட இதை அது அடை உக்காந்துருக்கப்போ இந்த கருப்பி போய் அதை கொத்திக்கிட்டே இருக்கா. அதனால் இப்போ நைட்டு மட்டும் அதை கொஞ்சம் அப்படி அடைச்சி வச்சுருது. அடைச்சி வச்சு விட்டு காலையில் பார்த்து எடுக்கணும். இல்லாட்டி அது எடுக்க விட்டு தான் வெளியே வருது. காலையில் இதை கொஞ்சம் திறந்து விட்ருந்தேன், வெளியே வந்துருந்துச்சு. எத்தனை முட்டை என்ன ஏது இருக்குன்னு பார்க்கலான்னு போகிறக்குள்ளார அது போய் மறுபடியும் உக்காந்துக்கிச்சு, நகர மாட்டேன்ருச்சு. இங்கே பாருங்கண்ணே, என்னென்ன ராவடி பண்ணுறா பாரு. சரி, இதெல்லாம் கட்டி போட்டு கிளம்பலாம்.